நல்லா லாங் டிரைவ் போயிட்டு நடுவில் பிரேக் எடுக்கும் போது ரேடியேட்டரில் ஆயில் செக் பண்ண போகிறேன் இல்லைனா தண்ணி ஊற்ற போகிறேன்னு சொல்லி ரேடியேட்டர் கேப்பை மட்டும் திறக்கவே கூடாது. அதையும் மீறி நீங்கள் இதை திறந்தே ஆவீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நிலைமை. நீங்கள் ஒரு டிரைவ் போனதுக்கப்புறம் உங்கள் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் வெஹிக்கிள் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். இந்த டைமில் உங்களோட ரேடியேட்டர் கேப்பை நீங்கள் லைட்டாக டர்ன் பண்ணாலே போதும், உள்ளே இருக்க அந்த ப்ரெஷரைஸ்டான ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஹீட் எல்லாமே சேர்ந்து உங்கள் மேலே பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். இது உங்கள் ஸ்கின்ல லைட்டாக பட்டாலுமே ஆசிட் அட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக ரேடியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ண வேணாம். அதேமாரி நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கூலண்ட் லெவலை செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் மேக்ஸிமம்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளுக்கு எந்த ப்ராப்ளமும் அவ்வளோ ஈஸியாக வராது. அண்ட் தென் அதையும் மீறி நீங்கள் வந்து உங்களோட ரேடியேட்டர் கேப் ஓப்பன் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணி ஒரு 2 hours or 3 hours அப்புறமா ரேடியேட்டர் கேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷூர் உங்கள் இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லை அப்படின்றத என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி